ஏழை எளிய மக்களின் வரிப்பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக திமுக அரசு செலவு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக தாக்கியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பல்லாவரத்தில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் ஜி பிரேம்குமாரை அறிமுகப்படுத்தினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அப்துல் ரஹீம், வளர்மதி, பெஞ்சமின், TKM சின்னையா, மாவட்ட செயலாளர்கள் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், வி. சோமசுந்தரம், அலெக்சாண்டர், KP கந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதனந்தபுரம் கே. பழனி, ப. தன்சிங் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொண்டர்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, ஸ்டாலினும் உதயநிதியும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தன்னை குறித்து அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என தெரிவித்தார். போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேணுமென்றே திட்டமிட்டு விடியா திமுக அரசு நம்ம வர வழியெல்லாம் சரியாக பாதுகாப்பு கொடுத்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தலை. ஆனால் அவருடைய குட்டி அமைச்சர் அவர் போவதற்கு போக்குவரத்தெல்லாம் நிறுத்தி வெளிவிடுறாங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர், இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் நடக்குது. மக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அதை ஒழுங்குபடுத்தி இருந்தால் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, நாமும் எளிதாக உங்களை முன்கூட்டியே சந்திச்சிருக்கலாம். இன்றைய தினம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் டாக்டர் ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போராட்டத்தெல்லாம் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் விமர்சனம் செய்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் சரி, நிர்வாகியும் சரி, பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, பள்ளியிலே படித்த மாணவர்கள் ஸ்டாலின் அவர்களே, ஓரளவுக்கு தான் நாங்கள் பொறுத்துட்டு இருக்க முடியும். நீ வேண்டுமெனே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார். பத்திரிகையில் ஊடகத்திலும் பார்த்தோம். அது என்னன்னா, ஸ்பெயினுக்கு போய் தொழில் முதலீட்டுக்கு போனாராம். ஸ்பெயின் நாட்டிலே பொருளாதாரம் சரிவடைஞ்சு கிடக்குது. அங்கே போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கின்ற தொழிலதிபரை ஸ்பெயினுக்கு வர சொல்லி அங்கே புரிஞ்சு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. யாரை ஏமாத்துற வேலை சிந்திச்சு பாருங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. ஸ்பெயின் நாட்டிற்கு எதுக்கோ போயிருக்காரு, ஆனால் தொழில் முதலீட்டை ஈர்ப்பு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை அங்கே ஸ்பெயினுக்கு அழைச்சு அங்கே புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இதுதான் ஸ்டாலினுடைய தந்திரம். நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஸ்டாலினுக்கு வருகின்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த TR பாலு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 5 ஆண்டுகளாக எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை எனவும், வெற்றி பெற்ற பிறகு எங்கே போனார் என்றே தெரியவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். புகார் பெட்டிகள் மூலம் மக்களின் குறைகளை மனுவாக பெற்று தீர்ப்பேன் என உறுதியளித்த ஸ்டாலின் இதுவரை ஒரு குறையையும் தீர்க்கவில்லை எனவும், புகார் பெட்டியின் சாவியை தொலைத்து விட்டதா, இல்லை புகார் பெட்டியே தொலைந்து விட்டதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார்.